உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளி படித்த ஏழை எளிய மாணவர்கள் 2818 பேர் மருத்துவக் கல்வி படிக்கிறார். இந்த மருத்துவக் கல்வி இடம்பெயர் எடுத்த மாணவர்கள் சாதாரண ஏழை மக்கள் மருத்துவக் கல்வி கட்டண முடியாத சூழ்நிலை. அதற்காக என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடன் அந்த மருத்துவக் கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்ற உத்தரவை போட்டு இன்றைய தினம் ₹1 செலவு இல்லாம அரசு பள்ளி படித்த மாணவ செல்வங்கள் இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்துட்டு, அது மட்டுமல்ல இன்றைக்கு கம்பம் பைப்பு உடைச்சிருக்கிறாங்க. தேனி சின்னமன்னூர் பகுதியில் பெரியாற்றிலிருந்து மோட்டார், அதாவது நீரேற்று மோட்டரின் மூலமாக நம்முடைய விவசாயிகளெல்லாம் பாசன வசதி பெற்றுக் கொடுத்தது வேண்டும் என்று திட்டமிட்ட ஒரு அமைச்சர் அந்த குழாய்கள்லாம் உடைத்திருக்காங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி பிறகு அந்த குழாய் சரி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு தங்கு நிறைவாமல் நீர் கொடுக்கப்படும். இதில் சின்னமன்னூர், வேப்பம்பட்டி, சீப்பாலை கோட்டை, காமாட்சிபுரம், ஓடைப்பட்டி, அப்பிப்பட்டி, பூசாரி கோணப்பட்டி, எரசக்கநாயக்கனூர் போன்ற கிராமங்கள் பாதிப்படைஞ்சிருக்குது. அதிமுக ஆட்சி வந்த பிறகு இந்த பைப்புகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு இந்த பகுதி மக்களுக்கு நிலையான தொடர்ந்து இந்த தண்ணி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தரப்படும் என்று நேரத்தில் தெரிவித்து, அதுபோல நீர் விரும்பின நல சங்கம் பல கோரிக்கைகள் கொடுத்திருக்காங்க. பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த கள்ளம் சீரழி பள்ளிகளை இன்றைக்கு கல்வித்துறை நினைக்கும் திமுகவின் முயற்சிகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கழகத்துடைய முன்னணி தலைவர்கள் இதை வலியுறுத்தி போராட்டத்தை முன்னெடுத்து இதிலே இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த தலைவர்களால் கலந்து கொண்டு பேசி அதை ரத்து செஞ்சிருக்கிறோம். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லுகிறது இவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, நம்ம சட்டமன்ற தொகுதியில பல்வேறு திட்டங்களை நாம் நிறைவேற்றுகிறோம். கம்பம், போடி, தேனி, பெரியகுளம் நகருக்கு புதிய கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசு. சென்னமனூர் நகரில் தீயணைப்பு நிலையம் கொண்டு வரப்பட்டது. தொகுதி முழுவதும் தாசாயில் அகலப்படுத்தும் குடிநீர் வழங்கப்பட்டது. முல்லை பெரியார் அணியை கட்டிய கர்னல் ஜான் பென்னி உயிர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. முல்லை பெரியார் அணி சட்ட போராட்டத்தின் மூலம் 136 தற்பொழுது 140 உயர்த்தப்பட்டது. கம்பம் தொகுதியில மேல சிந்தனைச்சேரி அரசு மேல்நிலைப்பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதைவிட திமுக ஆட்சியில் அருகே கிடப்பல போட்ட திட்டம் கம்பம் தொகுதி பயனடையும் வகையில் தொட்டமன் அணையிடம் 110 கோடி மதிப்பீட்டு இந்த ஆட்சியில திட்டத்தை கிடப்பல போட்டிருக்காங்க. அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த திட்ட பணி தொடரும். 2027 18ஆம் கால்வாய் திட்டம் அந்த கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயம் சிறப்பாக நடைபெற்று வந்தது. இன்றைக்கு கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் 18ஆம் கால்வாய் திட்டத்தில் தண்ணீர் திறந்து விடப்பட்டு விவசாயிகள் அவர்கள் நிலத்திற்கு எளிதாக அவர்கள் நீர் பாய்ச்சிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை நிறுத்தப்பட்டதாக சொல்லியிருக்கின்றார்கள். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் 18ஆம் கால்வாயில தொடர்ந்து விவசாயிகளுக்கு நீர் வழங்கப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த சிறப்பான எழுச்சி பயணத்திலே நம்முடைய கழக பொறுப்பாளர்கள் இங்கே சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அதோட இந்த பொறுப்பாளருடைய பெயர்கள் திரு என் சூரிய பிரசாத் அவர்கள், திருமதி ஆர் முத்துரத்தினம் அவர்கள், திரு எஸ் எம் சகுனம் அவர்கள், திருமதி வீரமணி கண்ணன் அவர்கள், திரு ஏ இளைய நம்பி அவர்கள், திருமதி டி சீதாலட்சுமி அவர்கள், திரு டி டி சிவகுமார் அவர்கள், திரு எம் ஆர் ஈஸ்வரன் அவர்கள், திரு கல்யாணகுமார் அவர்கள், திரு பா வினோத்குமார் அவர்கள், திரு கண்ணன் அவர்கள், கம்பம் வடக்கு நகரங்களை சார் திரு எம் ஆர் கார்த்திகேயன் அவர்கள், கம்பம் தெற்கு நகரங்களை சார் திரு குணவதி அவர்கள், திரு பி எஸ் மனோகரன் அவர்கள், திரு எஸ் எம் டி கார்த்திகேயன் அவர்கள், திரு சி எம் சிவகுமார் அவர்கள், திரு எஸ் ஏ சீனிவாசன் அவர்கள், திரு எம் சக்கரவர்த்தி அவர்கள், திரு டி மார்க்கண்ணன் அவர்கள், திரு வி எஸ் வி பாஸ்கரன் அவர்கள், திரு ஜே பாண்டியராஜ் அவர்கள், திரு என் எஸ் வி கண்ணன் அவர்கள், திரு கே ஜே பாலமணி மார்கன் அவர்கள், திரு எம் கருசான் அவர்கள், திரு கே எஸ் ஏ அப்துல் ஆசிக் அவர்கள், திரு எஸ் அது மட்டுமல்ல இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்களுக்கு இந்த பொதுச் செயலாளர் திருமதி முத்துமணி அவர்கள், தமிழ் மாநில தலைவர் சிறுபான்மை பிரிவு திரு அப்பாஸ் அவர்கள், மாநில பொதுச் செயலாளர் திரு குமரேசன் அவர்கள், அகில இந்திய பார்வர்ட் பிளாக் மாவட்ட செயலாளர் திரு ஆர் காசிராஜன் அவர்கள், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் மாவட்ட பொதுச் செயலாளர் திரு பி தெய்வம் அவர்கள்,
தமிழ் தேசிய மாநாட்டில் மாவட்ட பொதுச்செயலாளர் அவர்கள், இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் திரு காமேஸ்வரன் மற்றும் மாநில அமைச்சரால் பாரதிய பார்வர்ட் பிளாக் பொறுப்பாளர் திரு MPS முருகன் அவர்கள் மற்றும் அகில இந்திய பார்வர்ட் பிளாக்கினுடைய பொறுப்பாளர் முன்னாள் MLA அண்ணன் திரு BV கதிரவன் அவர்கள், பாரதிய பார்வர்ட் பிளாக் நிறுவன தலைவர் திரு முருகன்ஜி அவர்கள், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் நிறுவன தலைவர் திரு மாரன்ஜி அவர்கள், தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக் நிறுவன தலைவர் திரு சங்கிலி அவர்கள் மற்றும் தமிழ் தேசிய கட்சியுடைய நிர்வாகிகள் திரு செல்லபாண்டி அவர்கள், திரு அன்பழி அவர்கள், திரு JP தங்கத்துறை அவர்கள் மற்றும் கூட்டணியில் அனுபவிக்கின்ற பொறுப்பாளர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கள வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை